வெல்கம் டு சேஷாத் விவ். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி கடந்த வார எபிசோடில் நடிகர் விஜய் சேதுபதி சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டார். அப்போது ஜோயாவை கிண்டல் செய்த யூடியூபர் இர்ஃபானுக்கு விஜய் சேதுபதி அட்வைஸ் செய்ததை வச்சு நெட்டிசன்கள் கலாய்ச்சிக்கிட்டு வராங்க. நடிகர் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம் திரையரங்கில் வெளியானதை தொடர்ந்து அதை ப்ரமோட் செய்யும் விதமாக விஜய் சேதுபதி விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது கோமாளிகள் எல்லாருமே விஜய் சேதுபதி பட கெட்டப் போட்டு வந்து அசத்திட்டு இருந்தாங்க. அப்போது விஜய் சேதுபதி பேசிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் இளையத்தில் அதிகமாக கருத்துக்களை பெற்று வந்துச்சு. ஏற்கனவே குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஜோயா குழந்தை போல நடந்து கொள்றார் அப்படின்னு ஒரு பக்கம் அவருக்கு ஆதரவு கூடி வருது, இன்னொரு பக்கம் அவர் சிவாங்கி போல கிரன்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்ட்களும் வந்து தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் இர்ஃபானுக்கும் அதே நிலை தான். அவர் பல சாப்பாடுகளை ரிவ்யூ செஞ்சாலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் அவர் சமையல் செய்வதை வச்சு பலரும் கிண்டல் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் கடந்த வாரத்தில் விஜய் சேதுபதி முன்பு ஜோயா பற்றி இர்ஃபான் பேசியது அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருது. அதாவது ஒரு முறை ஜோயா தன்னுடைய டேபிளில் சமையல் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பக்கமாக வந்த விஜய் சேதுபதி ஜோயாவிட என்னம்மா நீ டைரக்டர் என்று பசங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க, அது ஜோயா காதில் டயட் அப்படின்னு விழுந்திருக்கும் போல். அதுக்கு ஜோயா, ஆமாம் சார் நான் டயட்டில் தான் இருக்கேன், நேற்று சாப்பிட்டது சேரலை, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால தான் இன்றைக்கி காலையிலேருந்து டயட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதை கேட்டு விஜய் சேதுபதி, என்னம்மா நான் ஒன்று கேட்க இவங்க இன்னொன்று பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப முழிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இர்ஃபான், நான் உன்னை டைரக்டர் என்று சொன்னேன் என்று சொல்ல, விஜய் சேதுபதி ஜோயாவிடம், அப்படியா நீ டைரக்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு மீண்டும் கேட்க, அதற்கு ஜோயா, ஆமாம் சார் 8 ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த இர்ஃபான் பார்க்க, பேக்கு மாதிரி இருந்துட்டு இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன்னு சொன்னேன், நம்பவே முடியல சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு விஜய் சேதுபதி, புத்திசாலிக்கு ஏதாவது தனியாக மூஞ்சி இருக்கா என்ன அப்படின்னு இர்ஃபானுக்கு குட்டு வைக்கிறது போல கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு இர்ஃபான், இப்படி இல்லை சார், இந்த பொண்ணு பார்க்க பேக்கு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு மீண்டும் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இளையத்தில் இப்போது வேகமாக பரவி வரும் நிலையில் இர்ஃபான் என்னதான் ஜோயாவோட நட்பாக இருந்தாலும் இப்படியா பல பேருக்கும் நிகழ்ச்சியில் பேசுவாங்க அப்படின்னு பலருடைய கேள்வி இருக்குது. அதே போல் ஜோயா குறித்து விஜய் சேதுபதி மற்ற எல்லா போட்டியாளர்களுமே ஏன் இந்த பொண்ணை பார்த்து எல்லாரும் லூசுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, எல்லாரும் தலையை ஆட்டி கொண்டு இருக்காங்க. அப்போது விஜய் சேதுபதி, இந்த பொண்ணு இவ்வளவு பண்ணியிருக்கு, ஆனாலும் அதை பற்றி வெளியே சொன்னால் அவங்களுக்கு தான் ஸ்பேஸ் அதிகமாக கிடைக்கும், ஆனால் அதை சொல்லாமல் உங்கள் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட ஜோயாவிட, ஜோயா அம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியாக தான் பண்ணிகிட்டு இருக்கியா, இப்படியே போயிட்டே இரு அப்படின்னு சொல்ல, ஜோயா அழுகுறதா சிரிக்கிறதா அப்படின்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கிளிப்ஸ் தான் இப்போது இளையத்தில் வேகமாக பரவி ரசிகர்கள் மத்தியில் பல கருத்துக்களை குவிச்சிட்டு வருதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.